அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சங்கரலிங்காய நமக. பெறுவதற்கரிய மனித திரேகத்தில் பெற்றுக்கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ளூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமரசுத்த சத்திய சன்மார்க்க சங்க அறக்கட்டளை என்னும் சித்தர்படத்தில் உருவாகி அடியேன் சிறியேன் கோவலன் மிகவும் வணக்கத்தோடும் அன்போடும் தாழ்மையோடும் செய்து கொள்ளும் விண்ணப்பம். பெறுவதற்கரிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அறிந்து அடைய வேண்டிய ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் என்று சொன்னார் வள்ளற் பெருமான். மாணிக்கவாசக பெருமான் சொன்னார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்கராகி கடைசியில் இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம் என்று மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொன்னார். ஆகாய பறவலிலே இருக்கக்கூடிய சிற்றணுவாகப்பட்ட ஒரு ஆன்மா தந்தையினுடைய சுக்கிரத்திலே 52 நாள் தங்கி ஒரு தாயினுடைய சோதனையத்தில் கலந்து 12 திங்கள் உரு பெறுகிறது. எப்படி பெறுகிறது? முற்பிறவியில் அதை செய்த நன்மை தீமையின்படி கரிஞ்சரணாதிகள் அமைக்கப்பட்டு புண்ணியம் செய்தவருக்கு திடமான உடம்பு, தெளிவான அறிவு, குணமான மனைவி, குறிப்பறிந்து நடக்கிற பிள்ளை, தொட்டது தொடங்கும் விட்டது விளங்கும், 6 நூறாகும், தேடிச் செல்பவர்கள் எதிரே ஓடி வருவார்கள், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்பது பெரியவர்கள் வாக்கு. அது புண்ணிய வாழ்க்கை. இதை ஔவையாரும் சொல்லுவார். முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் என்று புத்தரும் சொல்லுவார். அப்போ மனித பிறவி எடுத்த நாம், 6 அறிவு படைத்த நாம் மனிதர்களாக வாழ வேண்டும். மனிதரில் மனிதர் உண்டு, மனிதரில் மிருகம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு என்று சொன்னார்கள். காட்டினால் பற்றி கொள்ளும் கற்பூரம், மூட்டினால் பற்றி கொள்ளும் கரித்துண்டு, காட்டினாலும் மூட்டினாலும் பற்றாத வாழைத்தண்டு போன்றோர் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ நாம் மனிதர்களாக வாழுகின்றோமா அல்லது மனித வடிவிலே மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பது ஒரு கேள்வி. இதில் மனிதரில் உருவத்தில் தெய்வமாக வாழ்பவர்கள்தான் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், அருளாளர்கள், மகான்கள் என்ற வரிசையில் நாம் சொல்லுவோம். இந்த வரிசையில் வந்தவர்கள் உலகம் தோன்றியதிலிருந்து கோடான கோடி பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் வரிசையிட்டு சொல்ல முடியாது. வள்ளற் பெருமான் சொல்லுவார், வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் மறுபடியும் யானொருவன் என்று சொல்லுவார். உலகம் தோன்றியிலிருந்து அருளாளர்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவர்களை வணங்குகின்றோம். எதற்காக அவர்களை வணங்குகின்றோம்? கோடான கோடி அண்டங்களையும், கோடான கோடி பூணங்களையும், கோடான கோடி கிரகங்களையும், கோடான கோடி நட்சத்திரங்களையும், சூரிய சந்திரங்களையும், மேகத்தையும், விடியையும், வெண்ணிலையும், மழையும், ஊர்வன பரப்பன நடப்பன மிதப்பன நீந்துவன என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படைத்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைப்பதை விட்டுவிட்டு இந்த அருளாளர்கள் என்று சொல்லக்கூடிய மகான்களையும் சித்தர்களையும் நாம் வணங்கினால் பலன் கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர். பிறந்தார் பெருமை துணை கூறும் வையகத்தில் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றி என்று சொல்லுகிறார். உலகம் தோன்றியதிலிருந்து எவ்வளவு பேர் பிறந்து இறந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாதோ அப்படித்தான் துறந்தவர்களுடைய பெருமையை சொல்ல முடியாது என்று தெய்வப்புலவன் வள்ளுவர் சொல்லுகின்றார். இதையே ஔவையார் அவர்கள் சொல்லுவார்கள். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தேடல், அதனினும் இனிது நல்லோரை காணல், அதனினும் இனிது நல்லோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று சொல்லுவார்கள். அடுத்தது ஞானிகள் தரிசனம் சாப விமோசனம் என்று சொல்லுவார்கள். ஞானிகளை நாம் பார்க்கும்போது நம்மை அவர்கள் பார்வை நம் மீது பட்டாலே நம் முன் செய்த கர்ம வினைகளும் ஊழ்வினைகளும் ஜென்ம வினைகளும் அழிந்து போகும் என்று சொல்லுவார்கள்.
இப்படித்தான் ரிபுகீதையில் சொல்லப்படுகிறது. திடைஞானி தரிசனமே தேவ பூஜை, திடைஞானி தரிசனமே ஜபதபங்கள், திடைஞானி தரிசனமே செய்யும் மரங்கள், திடைஞானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடைஞானி தரிசனமே மேவுதற்கு திருவிதமாம் உலகத்திற்கு மனிதாம் நாட்கள் என்பது ரிபுகீதை. துறந்தவர்களுடைய பெருமை அளவிட்டு சொல்ல முடியாத ஒரு பெருமை. மேலும் ஔவையார் சொல்லுவார்கள், பெரிது பெரிது பூணம் பெரிது, அதுவோ ஆதிசேஷனின் ஒருதலை பாரம், ஆதிசேஷனோ உமையவரின் சிறுவுரல் மோதிரம், உமையனோ ஈசனின் அடக்கம், ஈசனோ தொண்டருக்கடக்கம், தொண்டரின் பெருமை சொல்லவும் வசமோ என்று ஔவையார் சொல்வார். அப்போ துறவிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகளுக்கு அவ்வளவு பெருமை இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? சாதாரணமாக மனிதர்களாகிய நாம் ஒருவேளை உணவை விட முடியவில்லை, பந்த பாசத்தை அறுக்க முடியவில்லை, இந்த உலக ஆசைகளை அறுக்க முடியவில்லை, இந்த சிற்றின்ப சுகங்களை அறுக்க முடியவில்லை. ஆனால் மகான்களோ இதுகளையெல்லாம் கடந்தவர்கள். வேண்டுதல் வேண்டாமை, இன்ப துன்பம், ஏற்றம் தாழ்வு, உயர்வு, ஜாதி மதம், பற்றுதல் அத்தனையும் கடந்தவர்கள் தான் மகான்கள். அடுத்தது ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஞானிகள் என்றால் என்ன? மண்ணுயிர் அனைத்தையும் தன்னுயிர் போல் நினைக்கக்கூடியவர்களே ஞானிகள். எவ்வுயிர் திறனும் எண்ணுயிரெனவே எண்ணிலன் இன்புரை செய்யவும், அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சனீக்கிடவும், செவ்வையுற்றது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கணிப்பார் அழிவுறாதோங்கி ஓங்கும் சேகாலந்தா என்றார் வல்லப்பெருமான். அதுபோல வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன் என்று சொல்றார். பயிர் வாடியதை பார்த்து கூட வாடினார். அப்படி உண்மையும் ஒழுக்கமும் அன்பும் அடக்கமும் பண்பும் பணிவும் கருணையும் இரக்கமும் நீதியும் நேர்மையும் தயவும் தர்மமும் ஜீவகாருண்யமும் பொது உணர்வும் உடையவர்களே ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளை நாம் வணங்கும் போது இறைவன் ஓடோடி வந்து நமக்கு அருள் கொடுப்பார் என்பது நம்ம இந்துக்களுடைய சம்பிரதாயம். அதனால்தான் நம் இந்து மதத்தில் மகான்களையும் சித்தர்களையும் யோகீஸ்வரர்களையும் ஞானிகளையும் நாம் வழிபடுகின்றோம். அப்படி எங்கு பிறந்தார் எங்கு வளர்ந்தார் என்றே தெரியாத வகையில் செவலையில் வந்து காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் தார் ரோட்டிலும் மழையிலும் இடியிலும் மின்னலிலும் புளியாமரத்து பொந்திலேயும் பாம்பு கிடக்கும் இடத்திலேயும் தேர் இருக்கும் இடத்திலேயும் கொசுக்கடியிலேயும் எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த உடம்பையே துச்சப்படுத்தி எவ்விதமான ஒரு உணவுக்கோ உடுத்த உடைக்கோ இருக்கும் இடத்துக்கும் எதையுமே தேடாமல் ஏகாந்த ஞானியாக வாழ்ந்து அமர்ந்த இடத்திலே அண்டசராசரம் பூரா காணக்கூடிய தூரதிஷி என்ற ஞானத்தை பெற்று காணும் உயிர்கள் அனைத்தையும் தன்னுயிராக எண்ணக்கூடிய ஒரு அன்பு உள்ளவராக இந்த அண்டசராசரம் பூரா கண்டறியக்கூடிய ஞானத்தை பெற்றவராக வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த மகான் சங்கரலிங்க சாமியினுடைய அனுஷ நட்சத்திர குரு பூஜை நாளை சனிக்கிழமை 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நம் புலூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் மகா சித்தர்பீடத்தில் சங்கரலிங்க சாமிக்கு குரு பூஜை நடக்க இருக்கிறது. காலை 7 மணி முதல் கொண்டு 9 மணி வரை சாமி நாமத்தை சொல்லி யாகமும், பிறகு 9 மணிக்கு மேல் காலை உணவும், 9ற்கு மேல் 10க்கு ஆரம்பித்து அகவல் மகாமந்திரம் என்று சொல்லி வளர்பெருமானால் ஏற்றப்பட்ட அகவல் பாராயணமும் சன்மார்க்க அன்பர்களால் அகவல் பாராயணமும், அதற்கு மேல் மதிய உணவு அனைவர்களுக்கும் அன்பர்களுக்கு பொழுது வரைக்கும் அன்னதானமும் நடைபெற இருக்கிறது. இதை கண்ணூர் அன்பர்கள் வந்து யாகத்தில் கலந்து கொண்டு திடைஞானி சங்கரலிங்க சுவாமியினுடைய அருளை பெற்று சூரியனை கண்ட பனி போல கர்ம வினைகள் ஒழிந்து கதிரவனை கண்ட இருள் போல தன்னை பற்றியிருக்கக்கூடிய முன்வினை ஜென்ம வினைகள்
அருந்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பற்றி இம்மையிலும் மறுமையிலும் மகான் சங்கலிங்க சாமியுடைய அருளை பெற்று நலம் பெறுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்ன ஒரு ரகசியம் என்று சொன்னால், எப்படி எண்ணியது என்கரு தீங்கனுக்கு அப்படி அருள் அருட்பெருஞ்சோதின்னு அகவல்ல சொல்றார் வளர்ப்பெருமான். நம்பினார் கைவிடப்படுவதில்லை. நம்பிக்கை என்பதுதான் மனிதனுக்கு வாழ்க்கை. மகான் சங்கரலிங்க சுவாமி இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த பூஜையிலும் கலந்து கொண்டு அவரை நினைத்து தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அவர் நமக்கு தோன்றா துணையாக கவசமாக இருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நினைத்தோமே. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த இடத்தில் என் இஷ்டத்திற்கு இது அமைக்கவில்லை. அது நிறைய கதை. சங்கரலிங்க சுவாமி அபிப்பிராயத்தின்படி தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அது இந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட நம் வீட்டுக்கு வந்த விருந்தாடி நாம் மதிக்காமல் இருக்கக்கூடாது. அதுபோல் நம் ஊருக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சங்கரலிங்க சுவாமியை நாம் மதிக்க வேண்டும். அவர் வந்து துதிக்க வேண்டும். அதை செய்தோமேனால் கண்டிப்பாக அவர் நமக்கு துணை இருப்பார். நோக்கினால் நோக்குவார் நோக்கிடுவாரை, பார்த்தால் பார்ப்பார் பாட்டிடுவாரை, நினைத்தால் நினைப்பார் நினைத்திடுவாரை, மதித்தால் மதிப்பார் மதித்திடுவாரை. எப்படி நம் எண்ணம் எண்ணுகின்றதோ அப்படியே இறைவன் அருள் செய்வார் என்ற வாக்கின்படி இதை கண்ணூர் அன்பர்கள் அனைவரும் நாளை சனிக்கிழமை வந்து யாகத்தில் கலந்து கொண்டு அரிசி உணவு உண்டு சங்கரலிங்க சுவாமியின் அருளை பெற்று நலமோடும் பலமோடும் வளமோடும் வாழ்ந்திட வேண்டும் என்று மிக அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சங்கரலிங்காய நமः.